வணக்கம் நண்பர்களே. நேற்று டாக்டர் ராம்தாஸ் ஒரு தனியார் சேனலுக்காக நேர்காணல் தருகிறார். அப்பொழுது அந்த நேர்காணல் எடுக்கும் அந்த ஆசிரியர், சேனலுடைய ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்குறாரு. அன்புமணி ராமதாஸ் சமீபத்தில் பொதுக்குழு கூட்டினார். அந்த பொதுக்குழுவில் ஒரு சேர் போடப்பட்டிருந்தது. அந்த இருக்கையில் யாருமே அமரலை, தனியாக அந்த சேர் எதுக்குன்னு சொன்னார்னா, இது நிரந்தரமான சேர். இந்த சேருக்கான ஆள் ஐயா சமூக போராளி ராம்தாஸ் அப்படின்னு அவர் தனது தந்தையினுடைய பெயரை அவர் சொல்கிறார். அவர் தான் இந்த சேரில் உட்கார்றதுக்கு தகுதியானவர் என நிறுவனர் என்று அவர் குறிப்பிடுகிறார். இதை அந்த சேனலுடைய ஆசிரியர் டாக்டர் ராம்தாஸ்கிட்ட கேட்குறார், ஐயா உங்களுக்காக இப்படிலாம் அன்புமணி மரியாதை பண்ணார் அப்படின்னு. அதுக்கு பதிலாக அவர் இந்த சேரில் என் படத்தை வச்சு மாலை போட்டு பத்தி பூர்த்தி வச்சுருந்தா நான் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்னு அவர் பதில் சொல்கிறார் டாக்டர் ராம்தாஸ். இது எதை வெளிக்காட்டுது அப்படின்னா, இன்னும் இவர்களுக்குள்ள ஒரு சமரசம் ஏற்படலை. ஒரு சமரச தீர்வை நோக்கி போகிறதுக்கு அவங்க தயாராக இல்லை. அதிலும் கலைஞர் காலத்திலிருந்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிற டாக்டர் ராம்தாஸுக்கு அவ்வளோ எளிதாக சமரசத்துக்கு தயாராவாரா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். இருந்தாலும் சமரச தீர்வுகளை நோக்கி இதை நகர்த்தணுங்கிறதுக்கு நிறைய பாடுபடுறாங்க. ஆனால் அதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக கம்மியாக இருக்குது. ஒன்று. இரண்டாவதாக, டாக்டர் ராம்தாஸ் தன்னுடைய மகளை தலைவர் பதவி கொண்டு வரணும்னு நினைக்கிறார். அவங்க பேர் சரஸ்வதின்னு நினைக்கிறேன், சம்திங் இந்த மாதிரி ஒரு நேம். அவங்கள அவங்க தலைவர் பதவி கொண்டு வரணுன்னு. ஆனால் இன்று இது பதிவு பண்ணுற இன்னைக்கு 14 ஆகஸ்ட் 2025 அன்புமணி ராமதாஸ் டெல்லியில் தேர்தல் ஆணையத்தில் சென்று தனது பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் எத்தனை பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க எல்லாத்தையும் தேர்தல் ஆணையத்தில் அதை கொண்டு சமர்ப்பிக்கிறதா போயிருக்காரு. இதுக்கு இடையில் ஒரு செய்தி என்ன அப்படின்னா, வருகிற 17ஆம் தேதி, ஆகஸ்ட் 17ஆம் தேதி இதே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய டாக்டர் ராம்தாஸினுடைய ஆதரவாளர்களுடைய பொதுக்குழு நடக்க இருக்கிறது. இதை எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரியல. ஏன் இந்த செய்தியை போடுறோம் அப்படின்னா, வாக்கு வங்கியில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை வைத்திருப்பது பாட்டாளி மக்கள் கட்சி. தேர்தல் அரசியலில் இது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஒரு ஜனநாயக முறைப்படி நடக்கக்கூடிய தேர்தல் அரசியல் இது முக்கியம். நன்றி.